This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-application is the one of the online e-shopping now available in App Store and Play Store. அடுத்தது நீங்கள் பேசும்போது உணர்வுபூர்வமாக பேசுங்க. நீங்கள் என்ன பேச வரீங்க அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாக தெளிவீங்க. கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடிக்கடி நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபை எந்தெந்த வகையில் மகிழ்ச்சியாக வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஒரு கான்ட்ராவன்சியே வந்துட்டுருக்குது அப்படின்னாலும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே போனால் அவங்களால தாங்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த தருணங்களை நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நீங்கள் மரியாதையை செலுத்தணும். மரியாதைங்கிறது வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லைங்க, உணர்வுபூர்வமாக இருக்கணும். ஒரு 4 பேர் இருக்கிற மட்டும் ஏனுங்க வாங்க போங்க அப்படிங்கிறதோடு நிறுத்திக்காதீங்க. உணர்வுபூர்வமாக அவங்களோட உணர்வுகளுக்கும் கணவன் மனைவி 2 பேர் உணர்வுகளுக்குமே 2 பேருமே மரியாதை கொடுங்க. கருத்து வேறுபாடு வருது, ஒரு இடத்துல நம்ம ஃபைட் பண்ணுற மாதிரி நம்ம சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடை மேனேஜ் பண்ண தெரியணும். உங்களுக்கு அந்த இடத்துல மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னா வெரி சிம்பிள், நீங்கள் அமைதியாகிடுங்க. அமைதியாக இருந்துட்டிங்கனாவே மோஸ்ட்டாக வரக்கூடிய சண்டையை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்பிக்கை வர மாதிரி செயல் 2 பேருமே செஞ்சுக்குங்க. 2 பேருமே டிரான்ஸ்பரன்சியோடு இருங்க. எந்த ஒரு ஒளிமுறையுமே வச்சுக்காதீங்க. ஃப்ரீயாக ஃப்ராங்காக பேசுங்க. முதல்ல நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி உங்கள் மேலே முழுசாக நம்பணும். மனைவியை கணவன் முழுசாக நம்பணும். இந்த விஷயத்தில் அவளை நம்பவே முடியாது, இந்த விஷயத்தில் அவரை நம்பவே முடியாது அப்படிங்கிற எந்த உதவியுமே வச்சுக்காதீங்க. ஒளிவு மறைவற்ற வாழ்க்கையை கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பர்சனல் ஸ்பேஸ் கொடுங்க 2 பேர்த்துக்குமே. பர்சனல் ஸ்பேஸுங்கிறது ஒரு பெட்ரூம் தனியாக கொடுத்து விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல வரல. ஒரு பர்சனல் ஸ்பேஸ்னால் ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி 2 பேருமே கவனிங்க. நீங்கள் கணவன் பேசினா மனைவி கவனிங்க, மனைவி பேசினா மாற்றி கவனிங்க. அவங்க யோசித்து சொல்கிற அவங்களோட சிந்தனையை செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பர்சனல் ஸ்பேஸில் அவங்களோட ஒவ்வொருத்தரோட எமோஷ்னலுக்கும் முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுத்துங்க. மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கைகளை கோர்த்துக்குங்க. அடிக்கடி நல்லா தோள்களை தட்டி கொடுத்துக்குங்க. அதெல்லாம் தாங்க நம்ம லைஃப்பில் இருக்கிற தூண்டுகோல். ஏனோ தானோ வாயில் வேலையை பேசிட்டு போகிறோமா, சரியாக போச்சு போ அப்படின்ட்டு போகிறத விட உடம்பு சரியில்லை அப்படின்னு படுத்துக்கும்போது கைகளை கோர்த்து இறுக்கி பிடிச்சிக்குங்க. ஒன்றும் ஆகாதப்பா, சரியாக போயிடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் நல்லா உணர்வுபூர்வமாக பேசுங்க. ஏன்னா அந்த சின்ன சின்ன தூண்டுகோல் போதுங்க லைஃப்பில் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு. அடுத்தது அதிகமாக நம்ம எதிர்பார்க்குறது சப்போர்ட். நமக்கு யார் சப்போர்ட் இருக்குது இல்லை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இந்த உலகத்தில். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்குள்ளே சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி சுச்சுவேஷன் ஆகட்டும், ஈவன் சின்ன சின்ன வீட்டு வேலைகள் ஆகட்டும், எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணால் அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. அவங்க கம்ஃபர்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா எப்படி கம்ஃபர்ட் ஆவாங்கன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லணும், உங்ககிட்ட சொன்னால் மட்டும்தான் எனக்கு அதுலேருந்து ரிலாக்ஸேஷனே ஆகுது, ரிலீஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் 2 பேருமே கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட தான் நம்ம ஷேர் பண்ணணும். கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் தான் முதல்ல ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா க்யூட்டாக போயிட்டுருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொமான்ஸ் அண்ட் ஃபன் அது கண்டிப்பாக லைஃப்பில் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஏஜிங் ஒரு தடையே கிடையாது. அது 60 வயசாக இருந்தாலும் சரி, 26 வயசாக இருந்தாலும் சரி, ஏஜ் ஒரு தடையே கிடையாது. எப்பவுமே ரொமான்ஸ் அண்ட் ஃபன் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணி பாருங்களேன், அடுத்த நிமிஷம் நம்ம எப்படி மாறிடும்னு சொல்லி பாருங்களேன். அந்த பிரச்சனையை முழுசாக மறந்துடுவோம். நம்ம போட்ட சண்டை முதற்கொண்டு எல்லாமே நம்ம மறந்து போயிடுவோம். அந்த ஃபன் ஆக்டிவிட்டி அவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். லாஸ்ட்டாக ஒரு எக்ஸசைஸ் ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 பேருமே கையை கோர்த்துக்குங்க. கையை கோர்த்துட்டு ஒரு நிமிஷம் 2 பேர்த்த கண்ணையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் கைகள் கண்டிப்பாக கோர்த்த நிலையில் தான் இருக்கணும். உங்கள் கைக்குள்ளே அவங்க கையை முழுசாக கோர்த்துட்டு கண்களை பார்த்துக்கிட்டே இருங்க. 1 நிமிடம் மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே நிறையா வைப்ரேஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். அதில் தோன்றக்கூடிய மாற்றங்கள் உங்களை கண்டிப்பாக லைஃப்பில் நல்ல வழியில் கொண்டு போய் வழிப்படுத்தும். வெறுங்கை கோர்த்துறதுக்கு பதிலாக கூட ஒரு பவுல் எடுத்துக்கங்க. ஒரு பவுலில் தண்ணி வச்சு கூட தண்ணிக்குள்ளே 2 பேரும் கை வச்சு 2 பேரும் தண்ணி கோர்த்துக்குங்க. கையை கோர்த்துக்குங்க. கையை கோர்த்துட்டு 1 நிமிடம் 2 பேர் கண்ணை பார்த்துக்கிட்டே இருங்க. மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருங்க.
உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். உங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் லெவல் ஆகட்டும், லவ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகும். லாஸ்ட் நாட் லீஸ்ட், அடிக்கடி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட்னால் பெரிய லெவலில் தான் பணம் போட்டு தான் வாங்கி தரணும் இல்லைங்க. உங்கள் மனசுக்கு தெரியும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணால் கரெக்டாக இருப்பாங்கன்னு உங்கள் மனசுக்கு தெரியும். அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை 2 பேரும் அடிக்கடி ஷேர் பண்ணிக்கோங்க. லைஃப்பை கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஒரு முறை தான் வாழ போகிறோம். மறுபடியும் என்ன பிறப்பெடுப்போம், எப்படி வருவோம், அதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த லைஃப் மறுபடியும் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. கிடைச்ச லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க. வாழ்க வளமுடன்.